Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். 3 கட்சிகளும் தேர்தலில் தலா 2 இடங்களை வென்றுள்ள நிலையில் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த ஆலோசனைகள் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் என்பது நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் இன்னும் சட்ட நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவரான ஸ்டாலின் அவரை அறிவாலயத்தில் மற்றும் அல்லது அவரது இல்லத்தில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த ஆலோசனை என்பது தேர்தல் தோல்வி, அதாவது திமுக தலைமையிலான அந்த கூட்டணி அடைந்திருக்கக்கூடிய தோல்விகள் மற்றும் பல்வேறு கட்ட ஆலோசனை, அதாவது இந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில காங்கிரஸ், பாமக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அவர்கள் இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பெறுவதற்கான பேச்சுவார்த்தையில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகிய 3 கட்சிகளும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த ஆலோசனை ஈடுபட இருக்கிறார்கள். ஆலோசனைக்கு பிறகே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியில் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் தற்போது 2 கட்சிகளுமே தலா 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும். எனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மைக்கு தேவைப்படுவதாக கருதுவதாக தாவேகா கருதுகிறது. இந்த நிலையில தான் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய தலைமையுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதே போல மாநில அளவில் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு என்கிற 2 அந்த உயர்மட்ட குழு கூட்டம் என்பது நடைபெறும். இதெல்லாம் அடுத்தடுத்து காலங்களில் நடைபெற இருக்கிறது. 2 வார காலத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரிடம் கேட்டிருக்கிறார். எனவே அவருடன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே தற்போது கூட்டணியில் நீடித்திருக்கக்கூடிய 3 கட்சிகள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.